வணக்கம். நம்ம சேனலில் ஒவ்வொரு பதிவும் அற்புதமாக இருக்குது அப்படின்னு பல கமெண்ட் வந்துக்கிட்டே இருக்குது. அந்த வகையில் இன்றைக்கி ஒரு குறிப்பை நம்ம பார்க்க போகிறோம். ஆவலோடு காத்துட்ருக்கவங்களுக்கு இன்றைக்கி இப்போ பார்க்கக்கூடிய நட்சத்திரம் எதுன்னு பார்த்தீங்கன்னா பூராட நட்சத்திரம் தான். சுக்கிரனுடைய ஆதிக்கம் உள்ள, சுக்கிரனுடைய தன்மை உள்ள ஒரு நட்சத்திரமாக இருக்கக்கூடிய பூராட நட்சத்திரத்தை தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த நட்சத்திரத்தை நீங்கள் வானிலையில் பார்க்கணும் அப்படின்னா இந்த நட்சத்திரமானது ஆகஸ்ட் மாதம் 10 மணிக்கு மேலே இரவில் நீங்கள் பார்க்க முடியும். இந்த நட்சத்திரத்தை ஆகஸ்ட் மாதம் 10 மணிக்கு மேலே இந்த நட்சத்திரமானது இரவில் காணப்படும். இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுடைய குணாதிசயங்கள், இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வணங்கக்கூடிய தெய்வங்கள், இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் வழிபட்டால் பணவரவு கிடைக்கக்கூடிய கோயில்கள், அதிர்ஷ்டம், திடீர் அதிர்ஷ்டம் கிடைக்கக்கூடிய கோயில்கள் என்ன அப்படிங்கிற விவரங்களை தான் இந்த வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. முழு பதிவையும் பார்த்தீங்கன்னா அற்புதமான விளக்கங்கள் கிடைக்கும். இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுடைய குணாதிசயங்கள், அவர்கள் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய நிகழ்வுகள் என்னென்ன, இதெல்லாம் இந்த குறிப்பில் நம்ம சொல்ல இருக்கிறோம். இது இல்லாமல் இந்த ஜாதகர் இல்லாமல் தனிப்பட்ட ஜாதகருடைய பல பதிவுகள், ஒரு 4 லட்சம் ஜாதகத்துக்கு மேலே அலசி ஆராய்ஞ்சி பதிவிட்டுட்டு வந்துக்கிட்டு இருக்க தயாராக இருக்குது. இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு தேவையான குறிப்புகள் அடுத்தடுத்ததாக வந்து சேரும். இப்போ நம்ம பார்க்கக்கூடிய பூராட நட்சத்திரத்தினுடைய குறிப்புகளுக்கு போயிடலாம். இந்த நட்சத்திரத்தினுடைய அதிபதி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, அதாவது வணங்கக்கூடிய தெய்வம்னு எடுத்துக்கிட்டோம்னா, இவரோட நட்சத்திர அதிபதி இவர் சுக்கிரன் தான். இவருடைய தேவதை அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அப தேவதை அப்படின்னு ஒரு தேவதை இருக்காங்க. அவங்க தான் இதுக்கான அதிபதியாக இருக்கிறாங்க. இந்த நட்சத்திரத்தினுடைய வடிவம் வானில் எப்படி தெரியும் அப்படின்னா, ஒரு கூடை பந்து, கூடை மாதிரி தெரியும். 2 கம்பு வைத்து ஒரு கூடை இருப்பது போன்ற தோற்றத்தை தரக்கூடியது. இந்த நட்சத்திரத்திற்குரிய பறவை அப்படின்னா கௌதாரி. இந்த கௌதாரி நீங்கள் தீங்கிழைக்கக்கூடாது, உணவளித்து வந்தால் அற்புதமான விஷயங்கள் நடக்கும். இவங்கள் வணங்கக்கூடிய வழிபாட்டு படங்களாக எடுத்துக்கிட்டோம்னா, சிவனும் சக்தியும் கணபதியும் இருக்கக்கூடிய ஒரு படத்தை வச்சு இவங்க வழிபட்டுட்டு வந்தாங்க, அப்படி இருக்கக்கூடிய கோயில்களுக்கு போயிட்டு வந்தாங்க அப்படின்னா இவங்களுக்கு அற்புதமான நிகழ்வுகள் நடக்கும். இவங்களுக்கான பூ அப்படின்னா விருச்சி பூ. இவங்களுக்கு விருச்சி பூ ரொம்ப உகந்த பூவாக இருக்கும். சித்தி அப்படிங்கிற ஒரு தேவதை இவங்களுக்கு கை கொடுக்கும். காளான், இவங்களுடைய தாவரங்களாக இருக்கும்போது காளான் இவங்களுக்கு அற்புதமான ஒரு அடையாள குறியீடாக இருக்கும். அது சாப்பிட்டுக்கலாம், தானம் கொடுக்கலாம், எது வேணாலும் செய்யலாம். அடுத்ததாக இவங்களுக்குரிய சுக்கிரனுக்குரிய காயத்ரி மந்திரம். இந்த நட்சத்திரத்திற்குரிய காயத்ரி மந்திரம் டிஸ்பிளேயில் காமிப்போம். அதை நீங்கள் பயன்படுத்தி வணங்கிட்டு வாங்க, சொல்லிட்டு வாங்க. வெள்ளிக்கிழமை செஞ்சுட்டு வாங்க, சிறப்பு உருவாகும். வெள்ளிக்கிழமை வரக்கூடிய பௌர்ணமியில் செஞ்சுட்டு வந்தீங்கன்னா இன்னும் அற்புதமான நிகழ்வுகளை உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் பார்த்துட்டு வரலாம். இப்போ இந்த ஜாதகத்தில் நீங்கள் எடுத்துக்கிட்டே வரப்போகும்போது பூராட நட்சத்திரம் தன்னுடைய சாரத்தை நம்ம முதல்ல பார்க்க போகும்போது குணாதிசயங்களை ரொம்ப முக்கியமாக பார்க்க போகிறோம். அதில் இந்த பூராட நட்சத்திரத்தினுடைய குணாதிசயங்கள் என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். இந்த பூராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுடைய குணாதிசயங்களாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ஒவ்வொரு ராசி நட்சத்திரத்துலேயும் ஒரு குறிப்பு இருக்கும். அந்த குறிப்பை வச்சு நம்ம ஒவ்வொன்றா சொல்லுவோம். அந்த வகையில் இந்த பூராட நட்சத்திரத்தினுடைய குணாதிசயம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்குறோம். இந்த குறிப்பானது எப்படிப்பட்டதாக இருக்கும் அப்படின்னா, ஒரு முக்கியமான விஷயமா உங்கள் வாழ்க்கைக்கு உதவி தரக்கூடிய விஷயமா அமையும். சரி,
இவங்களுடைய குணாதிசயத்தை முதல்ல பார்ப்போமா. இவங்க கால்நடைகளுக்கு ஏதேனும் ஒன்று அப்படின்னா தாங்கிக் கொள்ள மாட்டாங்க. அப்போ என்னன்னா கால்நடையை வளர்க்கக்கூடிய தன்மை உள்ளவங்களாக இருப்பாங்க. இவங்களுக்கு எதிராளியாக இருக்கக்கூடியவர் மனமும் வந்து உதவக்கூடிய தன்மைக்கு இவங்களுடைய தோற்றம் இருக்கும். நீண்ட முகம், உருண்டை முகம், நீண்ட தன்மை உள்ள தன்மை உள்ள நபராக இருப்பாங்க. எந்த காரியத்தையும் துணிச்சலோடு செய்யக்கூடிய புத்திமானாக இருப்பார்கள். கூர்ந்து கவனிக்கக்கூடிய ஆற்றல் மிக்கவராக இருப்பார்கள். இந்த நட்சத்திரத்தில் பாதத்தின் அடிப்படையில் 1ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுடைய குணாதிசயம் எப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, மக்கள், அதாவது இவர்களுக்கு மக்கள் மீதான ஒரு அவநம்பிக்கை ஏற்படக்கூடிய வாய்ப்பு உருவாகும். பிறர் இவர் மீது குறை சொல்லக்கூடிய வாய்ப்பை உருவாக்கி கொடுக்கும். இந்த நபரானவர் பிரச்சனைக்குரிய நபர் என்று பெயர் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் உருவாகும். ஏன்னு கேட்டிங்கன்னா, இவருடைய சில நேரங்களில் இவர் நன்மைக்கு செய்ய போய் அது தீமையாக இவருக்கே வந்து சேரும். சொந்த சம்பாத்தியம் உள்ளவர், நிலபுல போக்குவரத்து இதிலெல்லாம் கொஞ்சம் கஷ்டப்பட்டு சம்பாரித்து எடுத்துகிட்டு வருவார். இவருடைய லைஃப்பில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சௌக்கியங்கள்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் ரொம்ப குறைவு. டக்கு டக்குன்னு கிடைக்காது, எல்லாம் தடை. அனுபவிப்பதில் அனைத்தும் தடை ஏற்படக்கூடிய வாய்ப்பு அதிகம். சொற்ப சௌக்கியங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய எதுலேயும் தடை ஏற்படக்கூடிய அமைப்பு உருவாகும். பூராடம் 1ல் பிறந்தவங்களுக்கு. பூராடம் 2ல் பிறந்தவங்களுக்கு யோகி மாதிரியான குணம், யோகி மாதிரியான தோற்றம், அடுத்தவர்களுக்கு ஆபத்துக்கு உதவக்கூடிய எண்ணம், இதெல்லாம் வந்து அதிகமாக இருக்கும். பூராடம் 3ஆம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு எப்படி இருக்கும் எடுத்துக்கிட்டா, இவங்களுடைய வாழ்க்கையில் யாரும் எதுவும் சொல்லிடக்கூடாது, குற்றம் வந்துடக்கூடாதுங்கிறதுல ரொம்ப கவனமாக இருந்து செயல்படுவார்கள். மன இறுக்கம் அதிகம் இவரை வந்து தாக்கும். இந்த குணத்தினால பிடிவாத குணம் இருக்கும். மூர்க்கத்தனமாக சில நேரங்களில் நடந்துக்குவார் அவரே அறியாமல். வசதி பெற்றவராக இருப்பார். தாயன்பு கிடைக்காமல் அவதி விடக்கூடிய வாய்ப்பு அதிகம். இதே பெண் ஜாதகமாக இருந்தால் தாயன்பு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப குறைவு. கல்வி அறிவு சிறப்பாக அமையும். பூராடம் 4ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா பிறன் மீது அதிகாரம் செலுத்தக்கூடிய குணம் வந்துடும். சில நேரங்களில் சாமர்த்திய பேச்சு பேசக்கூடியவர்கள், படிக்கக்கூடியவர்கள், பிறருடைய நட்பு போக்குவரத்து இதிலெல்லாம் கொஞ்சம் விலகி இருக்கக்கூடிய சூழல், அச்சமில்லாமல் எதை இருந்தாலும் துணிஞ்சு செய்யக்கூடிய ஆற்றல், சில நேரங்களில் சில செய்த பாவங்கள் போக்குவரத்தை மனசில் வச்சுக்கக்கூடிய வாய்ப்பு, தகப்பனுடைய அன்பு கிடைக்காமல் அவதி விடுறது, இந்த மாதிரி விஷயங்களை வந்து இந்த பூராட நட்சத்திரக்காரவங்க 4ஆம் பாதத்தில் பிறந்தவங்க அனுபவிப்பாங்க. சரி, இந்த பூர நட்சத்திரக்காரங்களுக்கு இன்னும் சில குணாதிசயங்களும் அவங்க வாழ்க்கையில் எதெல்லாம் செஞ்சுக்கலாம் நல்லா இருக்குங்கிற மாதிரியான விஷயங்களையும் பார்ப்போம். இவர்கள் காதல் வயப்படக்கூடியவர்கள், கனிவான பார்வை இருக்கும். இதனுடைய அதிதேவதையாக வர்ண பகவான் இருக்கிறதுனால அவரை வணங்கிட்டு வர்றது நல்லது. தாயிடம் அன்பு அதிகம் இருக்கக்கூடிய நபர். இவருக்கு திருமண காலம் ஏற்பட போகும்போது
தந்தைக்கு சில மனக்கசப்புகள் ஏற்பட வாய்ப்பு அதிகம். திருமணம் தாமதமாகும். திருமணமான உடன் வேண்டான்னு சொன்ன நபராக இருந்தாலும் அதுக்கப்புறம் அந்த நபரை விடவே மாட்டார், பிடித்து வைத்துக் கொள்வார் அன்பினால். சொத்துக்கள் இவரை சேராத வண்ணம் சில இடைஞ்சல்கள் வந்து சேரும். கூட்டு தொழில் இவருக்கு ஆகாது. அடுத்தவருக்கு அதிகமாக அட்வைஸ் செய்யக்கூடிய நபர் அப்படின்னா இவரை சேர்த்துக்கலாம். 40 வயதுக்கு மேல் ஒரு பொருளாதார சரிவு உருவாகும். அதுக்கு முன்னாடி கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது நல்லது. மனவாழ்வில் கசப்பு, நண்பர்கள் வகையில் சில நேரங்களில் கசப்பு உணர்வு ஏற்படும். அது சரி பண்ணிக்கக்கூடிய விஷயந்தான். இடம் வாங்கும்போது கவனமாக இருக்கணும். இவங்க பேரில் இடம் வாங்கும்போது கவனமாக இருக்கணும். பிரச்சனைகள் வரும், அதுக்கு தீர்வு இருக்குது, பரிகாரம் செய்து கொள்ள வேண்டும். இவருடைய மரமாக வஞ்சி மரம் இருப்பதனால் வஞ்சி மரத்தை நட்டு வணங்கி வரலாம். பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் போராட்டம் நிறைந்தவர்களாக இருக்கக்கூடிய வாய்ப்பு அதிகம். இவங்களுக்கு குழந்தை உண்டு, தாமத குழந்தை ஏற்பட வாய்ப்பு அதிகம். 5ஆம் வீட்டு அதிபதியில் சனி பகவானோ செவ்வாய் பகவானோ உட்கார்ந்திருந்தால் பாதகத்தை உருவாக்கி செய்வார். இவர்கள் பார்வை கனிவாகவும் பிறரை ஈர்க்கும் விதத்திலும் இருக்கும். எல்லோரிடமும் சகஜமாக பழக்கக்கூடியவர். சில நேரங்களில் சகஜம் என்பதை தூர வைத்து கொண்டு தூரமாக அவங்கள ஹேண்டில் பண்ணக்கூடிய தன்மை உண்டு. தன்னை பராமரித்துக் கொள்வதில் அலங்கரித்துக் கொள்வதில் ஆர்வமிக்கவர். சொன்ன டக்குன்னு பிரிஞ்சுக்கக்கூடிய கற்புர புத்தி உள்ளவர். நரம்பு மற்றும் தோல் வியாதிகளால் இவருக்கு அதிக பாதிப்பு உண்டு. கல்வியில் ஆர்வம் இருக்கும். அஜீரண கோளாறு, வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளால் பாதிக்கப்படுவார். இவர் செய்கிற வேலையில் யாராச்சும் வந்து அதுக்கு ஒரு விளக்கம் கொடுத்தாங்கன்னா அந்த வேலையை வேண்டாம், ஒன்று வேணாம்னு விட்டுட்டு வெளில போயிடுவார். ஒரு வேலையில் நிலையாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப குறைவு. மாறிக்கிட்டு இருக்கக்கூடிய வாய்ப்பு அதிகம். இவர் மூல நட்சத்திரத்தினாலில் ஆஞ்சநேயருக்கு மஞ்சள் நிற வஸ்திரம் சாத்தி வழிபட்டுட்டு வந்தால் சிறப்பு உருவாகும். கோயிலில் துப்புரவு பணி செய்கிறவங்களுக்கு ஏதேனும் ஆடை ஆபரணங்களோட ஆடைகள் வஸ்திரங்களை நீங்கள் அவங்களுக்கு தானமாக கொடுத்துட்டு வர்றதுனால நல்ல ஒரு நன்மை உருவாகும். அவங்களுக்கு உணவு போக்குவரத்தில் உதவி பண்ணாலுமே, அதாவது தானங்கள் கொடுக்கறதும் நல்லது. நீண்ட உடலும் குறுகிய நெற்றியும் உடையவராக இருப்பார். வாசனை திரவியம் அதிகம் விரும்பக்கூடிய நபராக இருப்பார். சுவையான உணவை விரும்பக்கூடிய நபராக இருப்பார். பயணம் செய்வதில் அதிகம் ஆர்வம். தூரதேசம் போயிட்டு வர்றதுக்கு போக்குவரத்தில் இவருக்கு ரொம்ப ஆர்வம் இருக்கும். பெற்றோர் ஆசையை நிறைவேற்றி வைப்பதில் ஆர்வம் அதிகம் இருக்கும். பூக்களை, அருவிகள், பசுமையான கார்டன், அதாவது பசுமையான இடங்கள்லாம் இருந்தால் இவருக்கு ரொம்ப பிடிக்கும். ஓவியம் வரைய ஆற்றல் மிக்கவராக இருப்பார். சுற்றுப்புறத்தை தூய்மையாக வைத்திருக்க ரொம்ப இருக்கக்கூடிய நபராக இருப்பார். வாகனத்தில் வேகமாக சென்று, அதாவது டூ வீலர்லாம் இருந்துச்சுன்னா வேகமாக போய் அப்படியே ஒரு என்ஜாய் பண்ணக்கூடிய தன்மை இவருக்குள்ளே இருக்கும். அதிக உணர்வு இருக்கும். யோகம், தியானம், ஆன்மீக சிந்தனை அதிகம் இருக்கும். பள்ளிக்கூடத்தில் சில நண்பர்களால் மன கஷ்டம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு அதிகம். 37 வயதுக்கு அப்புறமேலு யோகங்கள் அதிகமாக சேரும். குழந்தைகள் மூலம் மனமகிழ்ச்சி ஏற்பட வாய்ப்பு அதிகம். கொடுத்தால் வாக்கை காப்பாற்றியே தீர வேண்டும் என்ற எண்ணமும் இவருக்கு தலைத்தோங்கி இருக்கும். தந்தையினுடைய அன்பு மிக்கவராகவும் ஆசி பெற்றவராகவும் இருக்கக்கூடிய வாய்ப்பு அதிகம்.
இந்த குடும்பத்தில் இவர் பிறந்திருக்க குடும்பத்தில் டைப்ரைட்டிங் கற்றுக்கிட்டவங்க, ஃப்ரெஷ்ஷு ஸ்டேஷ்னரி ஐட்டம், ஆடிட்டர், ஜோதிடர், தரகர், இந்த மாதிரி யாராச்சும் ஒருத்தவங்க இருப்பாங்க. இந்த தலைமுறையில் கலை உணர்வு மிக்கவர்களாக இருப்பார்கள். இந்த குடும்பத்தில் மனவளர்ச்சி குன்றியவர்களோ கைகாலில் நடுக்கம் ஏற்படக்கூடிய தன்மை உள்ளவர்களோ யாராச்சும் ஒருத்தர் இருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம். மந்திரம், உச்சாடனம், ஜோதிடம், வேதம் போன்றவற்றை மதிப்பார்கள், அதை கடைபிடிக்க முயற்சி எடுப்பார்கள். பேச்சுன்னு எடுத்துக்கிட்டோம்னா இவங்க பேச்சே இல்லை, மிஞ்ச முடியாது. அதனால் ரொம்ப நேரம் பேச்சு கொடுத்தோம்னா ரிவர்ஸ் நமக்கு தான். இவர் ஜாதகத்தில் பச்சை பயிறு, காய்கறிகள் உண்பது நல்லது. விஷ்ணு வழிபாடு ரொம்ப நல்லது. மனதை ஒரு நிலையாக வைத்துக்கொள்ளணும், இல்லைன்னா குரங்கு மாதிரி மாறிக்கிட்டே இருக்கக்கூடிய வாய்ப்பு அதிகம். இவர்களுக்கு ஒளிபெருக்கி மூலமாக இசை கேட்பதில் ரொம்ப ஆர்வம் ரொம்ப அதிகம். பெண்ணுடைய சாபம், மூதாதையர் பெண்ணுடைய சாபம் இந்த ஜாதகத்தில் இருக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகம். பெண்களுக்கு உடன் பிறந்த சகோதரன் சொத்துக்கள் மூலமாக பிரச்சனை வரக்கூடிய வாய்ப்பு அதிகம். இந்த நட்சத்திரத்தில் பிறந்த பெண்களாக இருந்தால் வெண்மையான வெள்ளி நிறத்திலான சில விஷயங்களை பயன்படுத்திக் கொள்வது நல்லது. இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இடது பக்கம் மருவும் கணுக்காலில் வடுவும் இருக்க வாய்ப்பு அதிகம். கணவன் மனைவிக்குள்ள அன்பு பாராட்டிக் கொள்வது நல்லது. சில நேரங்களில் பிரச்சனை வர வாய்ப்பு உருவாக்கி கொடுத்துவிடும், அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும். நீர் சம்பந்தமான தொழில் லாபம் தரும். இவர்களுக்கு இரத்தம் சம்பந்தப்பட்ட, இருதயம் சம்பந்தப்பட்ட, இரத்த ஓட்டம் சம்பந்தப்பட்ட, பிபி, ப்ரெஷரு, காரணமே தெரியாத நோய் தன்மையினால் பாதிக்கப்பட வாய்ப்பு அதிகம். பரிகாரம் உண்டு, செய்து கொள்ளலாம். அதிர்ஷ்ட தேதிகளாக 6, 15, 24, 18, 27, 29 தேதிகளையும், அதிர்ஷ்ட நட்சத்திரமாக பூரம், உத்திரம், அஸ்த நட்சத்திரத்தையும், அதிர்ஷ்ட திசைகளாக தென்கிழக்கையும், அதிர்ஷ்டம் மிக்க ஆபரணங்களாக வைரம், வெள்ளி ஆபரணங்களை இவர் செய்து பயன்படுத்திட்டு வரலாம். புளிப்பு சுவை விரும்பக்கூடிய நபராக இருப்பாய். மொச்சக்கொட்டை, பீன்ஸு இதை விரும்பி சாப்பிடக்கூடிய நபராக இருப்பார். வீட்டில் பறவைகளின் கூக்குரல் அடிக்கடி கேட்டுக்கிட்டு இருக்கக்கூடிய வாய்ப்பு அதிகம் இந்த பூராட நட்சத்திரக்காரங்களுக்கு. இவங்களுக்கு பூச நட்சத்திரக்காரங்கள்கிட்ட கொஞ்சம் கவனமாக இருக்கணும். இவர்கள் முதலீடு செய்து பெரிய அளவில் முதலீடு செய்ய வியாபாரம் நடத்தும் போது கவனமாக செஞ்சுக்கணும். 10ஆம் வீடு 11ஆம் வீடு நல்லா இருக்கான்னு செக் பண்ணிக்கணும். இவர்கள் உண்டியலில் பணம் போட்டு சேமித்து வைப்பதில் ஆர்வம் மிக்கவர். உண்டியல் வச்சு பணம் போட்டு பண்ணியிருப்பாங்க. இவங்களுடைய வாசனை திரவியங்கள் இவங்களை பயன்படுத்திக் கொள்வதில் ஆர்வம் அதிகம். இவங்க இருக்கக்கூடிய வீட்டுக்கு பக்கத்தில் நீர்நிலைகள், குளங்கள், இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கும். இவங்க எந்திர வழிபாடாக திரிபுர சுந்தரியோட எந்திரத்தை வழிபட்டு வந்தால் அற்புதமான பலன்களை உங்களை வாழ்க்கையில் பார்க்கலாம். இந்த திரிபுர சுந்தரி எந்திரம் www.kallugundu.in இணையதளத்தில் வாங்கிக்கலாம். அப்படி இல்லைன்னா டிஸ்கிரிப்ஷனில் தொடர்பு எண் இருக்குது. அந்த தொடர்பு எண்ணை பயன்படுத்தி நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வீட்டுக்கே அனுப்பி விட்டுருவோம். அடுத்தது இந்த கிரகங்களுடைய தன்மையை, குணாதிசயங்களை பார்த்துட்டோம். இவங்களுக்கு வேலை, திருமண அமைப்பு போன்றவை எப்படி இருக்கும் அப்படின்னு பார்ப்போம். இவங்க எந்தெந்த துறைகள் அதிகமாக இருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெவென்யூ துறை, ஃபினான்சியர் துறை, வெளியுறவுத்துறை, ஏற்றுமதி இறக்குமதி துறை, கணக்குத்துறை, விமானம், கப்பல் போக்குவரத்து, மீன்பிடித்துறை, ஹோட்டலு, ஹெல்த் கேர் சென்டரில், மருத்துவமனையில், பிராணிகள் நல வாரியத்தில், நாட்டியம், நடனம் போன்ற துறைகளில், பதப்படுத்தி விற்பனை செய்யக்கூடிய துறைகள், ஹாஸ்டலில் உள்ள விஷயங்களில் இவங்களுடைய வியாபாரங்கள் இருக்கும்.
இவங்க வியாபாரம்னா மின்சாதன கருவிகள், கண்ணாடி பொருட்கள், கலை சார்ந்த பொருட்கள், வெண்மை நிற பொருட்கள், கட்டில், மெத்தை, கூடைகள், பல வகைகள், தஞ்சாவூர் ஓவியம், ஆயில் பெயிண்டிங், கலைச்சிற்பம், மாட்டுப்பண்ணை, ஏஜென்சி, கடல் சார்ந்த வாணிபம், ஏற்றுமதி இறக்குமதி, கால்நடை வளர்ப்பு, செல்லப்பிராணி வளர்ப்பு, வட்டிக்கடை, கவர்ச்சி பொருட்கள், இவர்கள் அதிகமாக வியாபாரம் இந்த மாதிரியான விஷயங்களில் இருக்கும். நட்சத்திரக்காரங்களுக்கு திருமண அமைப்பு எப்பப்போ அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். இந்த போராட நட்சத்திரக்காரங்களுடைய திருமண அமைப்பு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 21 வயதில், 23 வயதில், 24, 26, 29, 30, 31, 33, 36 ஆகிய வயதுகளில் காதல், திருமணம், அரேஞ்ச் மேரேஜ் எதுவாக இருந்தாலும் நடக்கும். ஸோ இந்த மாதிரியான வயது ஒரு முன்ன பின்ன இருக்கக்கூடிய காலகட்டங்களில் குருவனுடைய பலம், பிற கிரகங்களுடைய பலத்தை அடிப்படையாக வச்சு உங்களுக்கான வரன் அமையும். இந்த ஜாதகர்களுக்கு குரு சுக்கிரன் இணைவு மீனத்தில் இருந்தால் வாலிபத்திலும், குரு அமர்ந்திருக்கும் இடத்திலிருந்து புதன் அமர்ந்தால் வாலிபத்தில் திருமணம் நடக்கும். புதன் துலாத்தில் இருந்தால் மனைவி அழகாக அமைவால், நல்லவளாக உண்மையானவளாகவும் கணவன் உண்மையானவனாகவும் அமையறதுக்கான வாய்ப்பு அதிகம் உண்டு. இந்த நபருக்கு அதிர்ஷ்டமான விஷயங்கள் என்னென்னு பார்ப்போம். இவங்களுக்கு அதிர்ஷ்டமான நட்சத்திரம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா யோகம் தரும் நட்சத்திரங்களாக கார்த்திகை நட்சத்திரம், மிருகசீரிஷம், புனர்பூஷம், ஆயில்யம், உத்திரம், சித்திர, விசாகம், உத்திராடம், அவிட்டம், பூரட்டாதி நட்சத்திரங்கள். இந்த நட்சத்திரங்கள்லாம் இவங்களுக்கு ஒரு அனுகூலமான நட்சத்திரங்கள். இந்த நட்சத்திர காலங்களில் நீங்கள் நிறைய விஷயங்களை எடுத்தாளலாம். நன்மை செய்யக்கூடிய வீடு, வாசல், கோயில், குளங்கள் போகிறதா இருக்கட்டும், நல்லது சுபகாரியங்கள் செய்கிறதா இருக்கட்டும், எல்லாமே நீங்கள் இந்த மாதிரியான நட்சத்திரங்களை தேர்ந்தெடுத்து செய்தால் அற்புதமான விஷயங்கள் நடக்கும். அதிர்ஷ்ட எண்ணாக 3, 6. அதிர்ஷ்ட தேவதையாக துர்க்கையும் தட்சிணாமூர்த்தியும் வணங்கி வரலாம். அதிர்ஷ்ட கிழமையாக வியாழன், வெள்ளியை தேர்ந்தெடுத்து சுபகாரியங்கள் செய்யலாம். அதிர்ஷ்ட நிறமாக வயலட், மஞ்சள், மெஜந்தா, வாடாமல்லி, பச்சை நிறம், வெண்மை நிறம் போன்றவைகளை தேர்ந்தெடுக்கலாம். இந்த நட்சத்திரத்துக்கு திசையாக, அதிர்ஷ்ட திசையாக தெற்கு, தென்மேற்கு பகுதிகளை தேர்ந்தெடுத்து பயன்படுத்திக்கலாம். கூட்டுத்தொகை நல்ல எண்களாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 1, 2, 7, 9 ஆகிய கூட்டுத்தொகை வரக்கூடிய நம்பர், வீட்டு ஃபோன் நம்பரு, வண்டி நம்பர், இது மாதிரி நம்பர்களை நீங்கள் தேர்ந்தெடுத்துக்கலாம். வயது, அதாவது இந்த எந்தெந்த வயதில் அற்புதமான இவங்களுக்கு விஷயங்கள் நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்க, 13 வயது, 22 வயது, 31 வயது, 40 வயது, 49 வயதுகளில் சுபகாரியங்கள், சுப நிகழ்ச்சிகள், வீடு, வாகனம், யோகம் போன்றவைகள்லாம் நடக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம் உள்ளது. இவங்களுக்கு ஒத்துப்போகக்கூடிய கிரகங்களாக சந்திரன், செவ்வாய், குரு ஆகியவர்கள் இருக்கிறார்கள். அப்போ இந்த ஒத்துப்போகக்கூடிய கிரகங்களுடைய சாராம்சத்தை நீங்கள் கையாண்டிங்கன்னா அற்புதமான விஷயங்களை நீங்கள் எடுத்து பார்க்கலாம். இந்த இந்த நட்சத்திரக்காரங்களுக்கு வெள்ளிக்கிழமையில் வர்ற பரணி நட்சத்திரம் சில நன்மைகள் குறைவாக இருக்கும். அதனால் வெள்ளிக்கிழமை ஒற்றி வரக்கூடிய பரணி நட்சத்திரத்தில் எந்த சுபகாரியங்களும் செய்ய வேண்டாம். கூடுதலாக இந்த நட்சத்திரங்களுடைய விருச்சம், பணவரவுக்கான கோயில்கள் போன்றவைகளை பற்றியும் நம்ம பேசுவோம். பூராட நட்சத்திரத்துக்கு உத்திராட நட்சத்திரத்தினுடைய விருச்சங்களை எடுத்து, விருச்ச மரத்தாயாக இருக்கட்டும், இல்லை உத்திராடத்துக்கு சொல்லப்பட்ட வேண்டுதல்கள் கோயில்களாக இருக்கட்டும், போயிட்டு வந்தாங்கன்னா பணவரவு தடையில்லாமல் வரும். இந்த நட்சத்திரக்காரங்களுக்கு திடீர் யோகம், உழைப்பில்லாமல் வரக்கூடிய பணம், அதிர்ஷ்ட யோகம் பெறணும் அப்படின்னு விருப்பப்பட்டாங்கன்னா ரேவதி நட்சத்திரத்தையும் மிருகசீரிஷ நட்சத்திரத்துக்கும் உரியப்பட்ட பரிகாரங்கள், கோயில்கள், போக்குவரத்தை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். சார், இந்த நட்சத்திரங்கள் குறிப்பெல்லாம் சொல்கிறீங்களே, இதெல்லாம் கண்டினியூவாக நாங்கள் எப்படி பார்க்குறது அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ச்சியாக 27 நட்சத்திரங்களுக்கும் பிளேலிஸ்ட்டில் தனியாக ஒரு குறிப்பே இருக்குது. எந்தெந்த நட்சத்திரங்கள் எந்தெந்த விஷயங்கள் உங்களுக்கு பண்ணணும்னு சொல்லப்பட்டிருக்கோ அந்தந்த நட்சத்திரங்களுக்குரிய கோயில்களையும், பூக்கள், மரங்கள், பறவைகள் போன்றவைகளுக்கு உணவளிப்பது, மரங்களாக இருந்தால் நடுவது, பூக்களாக இருந்தால் அதை நல்ல உபசரிப்பது, மாலைகளாக சாமிகளுக்கு சாத்துவது போன்ற விஷயங்களை பண்ணிட்டு வரலாம். இந்த நட்சத்திரக்காரங்களுக்கு பொதுவாக நம்ம சொல்லிட்டோம், பண வரவுக்கு உத்திராட நட்சத்திரத்தினுடையது
நம்ம பதிவு தொடர்ச்சியாக இருக்குது. நம்ம சேனலில் தொடர்ச்சி எல்லா நட்சத்திரத்துக்கும் பதிவு இருக்குது. அதை நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அடுத்தது இந்த நட்சத்திரக்காரங்களுடைய கோயில்கள் விருட்சங்கள் என்ன அப்படிங்கிறத பின்வரும் முறையில் உங்களுக்கு சொல்லுவோம். நீங்கள் பூராட நட்சத்திரத்துக்கு செல்ல வேண்டிய கோவில்கள்: அருள்மிகு பசுபதீஸ்வரர், அலங்காரவல்லி, சௌந்தர நாயகி, கிருபா நாயகி திருக்கோயில், கரூர். அடுத்து நீங்கள் செல்ல வேண்டிய கோவில் வந்து அருள்மிகு ஆகாசபூரீஸ்வரர் திருக்கோயில், கடுவெளி, திருவையாறு தாலுக்கா, தஞ்சாவூர் மாவட்டம். அங்கே இருக்குது. நீங்கள் இதை போய் வணங்கிட்டு வந்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் திருப்பம் ஏற்படும். அடுத்த நட்சத்திர பதிவை எதிர்நோக்கி இருக்கீங்க. 27 நட்சத்திரக்கும் பதிவு இருக்குது. 27 நட்சத்திரத்துக்கும் யோகா அமைப்பு இருக்குது. அதை பற்றியான விவரங்கள் உங்களுக்கு தரோம். இந்த பதிவை பார்த்தமைக்கு நன்றி. சப்ஸ்கிரைப் செய்யுங்க, லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. இதனால் பெரிய யோகா அமைப்பு உங்களுக்கு உருவாகிறதுக்கும் வாழ்த்துக்கள். உங்களால் ஒரு 4 பேர் நன்மை பெறுவார்கள் என்ற நம்பிக்கையும். இப்போ இந்த பதிவு நம்ம ஏன் உங்களுக்கு கொடுக்குறோம் அப்படின்னா, நான் பெற்ற இன்பம் பெருக வையகம் என்கிற அடிப்படையில் இந்த ஒரு சின்ன சூட்சும விஷயங்களெல்லாம் நீங்கள் செஞ்சுட்டு வரும்போது ஒரு அற்புதமான வாழ்க்கை முன்னேற்றம் ஏற்படும். அதுக்காக தான் இதெல்லாம் உங்களுக்கு கொடுக்குறோம். நீங்களும் பகிர்ந்து எல்லாத்தையும் ஒரு நல்ல எண்ணங்களுடையவர்களை ஒன்று சேருங்கள். இந்த வீடியோ பதிவை பார்த்தமைக்கு நன்றி. வணக்கம்.